ஹே ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு மாஃபியா கான்செப்டில் தான் ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த ஹீரோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஹீரோ நடித்த ட்ராமா ஆல்ரெடி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இதே வீடியோ சூப்பராகவே இருக்கும். பார்க்காதவங்க அந்த ட்ராமா போய் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க, இல்லைனா இந்த வீடியோ கடைசியில் ஒரு வீடியோ வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த ஹீரோட நேமை நான் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். மூவி ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீனியை தான் காட்டுறாங்க. அவங்க இப்போ ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போது ஒருத்தனை வந்து அவங்க வாயை போத்திட்டு அமைதியாக இரு அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் யான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனியோட குழந்தைனாரம்மா. ஆமாங்க, நம்ம ஹீனிக்கு மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் அவளுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான் நோய்வாய்ப்பட்டு. ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நானே உயிரை கையில் பிடிச்சி ஓடி வந்திருக்கேன், இங்கே ஒருத்தர் வருவான், அவன்கிட்ட மட்டும் நான் இங்கே இருக்கிறத சொல்லிடாத, சொன்னால் நம்ம 2 பேரும் செத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேபிள் கீழே போய் ஒளிஞ்சிக்கிறான். டே யார்டா வராங்க அப்படி சொல்லி கேட்டு பார்க்குறா. பட் அவன் சொல்ல மாட்டுக்கான். உடனே இவ டோரை சாத்த போவாலாம். அப்போ ஒரு கை வந்து தடுக்குது. யான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் அந்த சிட்டிலேயே ஒரு மாஃபியா பாஸ் மாதிரி தான். அவனை கண்ட எல்லாருமே பயப்படுவாங்க. ஹீரோனிக்குமே பயமா இருக்கு. நீ வெளியே போய் இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பட் ஹீரோக்கு யாரும் ட்ரக் கொடுத்துருக்காங்க போல. அதனால அவனோட கண்ட்ரோல்லே அவன் இல்லை. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கிட்டே ஃபோர்ஸ் பண்ணி தப்பா நடக்க பார்க்குறான். ஹீரோனையே ஹெல்ப்னு கூப்பிட்டு பார்க்குறா இவனை. ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா தன்னோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு வெளியே ஹெல்ப் பண்ணவே வரவே இல்லையே. அப்படியே அதுலேயே ஒளிஞ்சிட்டு நிற்கான். ஹீனிக்கு மனசை விட்டு போயிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது நம்ம ஹீனி இவனோட அண்ணாவை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீனி ஒரு ரீசனுக்காக லவ் பண்ணியிருப்பா. பட் இவன் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணியிருப்பான், ட்ரூவாக லவ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஹீனியை காசு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஹீனிக்கு மனசை விட்டு போயிட்டு, அவன் சேவ் பண்ண வரல இல்லையா, மனசை விட்டு போயிட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீனியும் அழுதுட்டு இருக்காளா. அழாத, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், உன் நேம் என்னது அப்படி ஹீரோ கேட்கும் போது பொறிக்கு தள்ளிப்போ அப்படி சொல்லி திட்டுறா. அப்போ ஹீரோட ஆட்கள்லாம் வெளியே வந்து நிற்காங்க. லாஸ்ட் நைட் நம்ம ஹீரோக்கு ட்ரக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்கள கண்டுபிடிச்சாச்சம்மா. அதை ஹீரோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட ஹீரோவோ, என்னை பாரு எனக்காக வெயிட் பண்ணு, நான் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவன் போன பிறகுதான் இவன் வெளியே வரான். இவனுடைய நேம் வந்து பாயி. எப்பா போயிட்டான்பா அப்படின்னு ஹினி கிட்ட பேச வர நம்ம ஹினி பலான்னு ஒரு அறைய போட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. நீலாம் ஆம்பளியா, நைட் அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட தப்பா நடக்கிறான், ஆனால் நீ என்ன காப்பாற்ற வராமல் கோலை மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்பவே திட்டிட்டு இருப்பாளா. இவன் உடனே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டான். நான் ஆம்பளே கிடையாது, என்னால் உன்னை ப்ரொவைட் பண்ணவே முடியலல்ல, அவன் பெரிய கேங்ஸ்டரு, நான் ஜஸ்ட் புவர் ஸ்டூடெண்ட் தான், என்னால் என்ன பண்ண முடியும், சாரி என்னை மன்னிச்சுக்கோ அப்படி சொல்லும்போது நம்ம ஹினி எதுவும் பேசாமல் இருக்கவே, சரி உன்னை இந்த கோலத்துக்கு ஆக்கினவனை நான் பழி வாங்க போகிறேன், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோட இருக்கணும் இல்லை அவன் உயிரோட இருக்கணும், 2ல் 1 பார்த்தலாம் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பார்ப்பானா. பாய் நீ போகாத, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோனி ஃபீல் பண்ணுறா. எனக்கு தெரியும்டி, இந்த மாதிரி பேசினாதான் என் வழிக்கு வருவா அப்படின்னு இவன் வில்லத்தனமாக சிரிப்பை போட்டுட்டு, சாரி இப்பயாவது என்னை மன்னிச்சுக்கோ, நான் உன்னை நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிடுவேன், ஹீரோ கூட இருந்ததால நான் அதை பற்றி திட்டுவேன் அப்படிலாம் நினைக்காத, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் ஸ்டால் போட போகணும் அப்படின்னு சொல்ல, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா, இல்லை உனக்கு காலேஜில் எக்ஸாம் வேறு வரப்போகுது, எக்ஸாம் ஃபீஸ் வேறு நிறைய கட்டணும், அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும், ஸோ நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட அவனும் வில்லத்தனமாக சிரிச்சுட்டு போகிறான். இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனோட அசிஸ்டண்ட்டை சொல்கிறான், இந்த மாதிரி பாயிருக்கான்லாம், அவன் தான் உங்களுக்கு ட்ரக்கை கொடுத்து உங்களிடையே ஜெயிட் பண்ணேன்னா ஆட்டை போட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், இப்போ என்னோட ஒய்ஃபு தான் ரொம்ப முக்கியம், ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண சொன்னதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா அப்படி கேட்கும்போது, பாஸ் அப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அப்படின்னு அவர் கைத்தட்டவும் அங்கே நிறைய ஜுவல்லரி, பணம், தங்க கட்டிக்கா அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பென்ஸான பொருள்லாம் கொண்டு வராங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து ஹீரோனிக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண போகிறான், அதான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த சைடு நம்ம ஹீனியை தான் கட்டுறாங்க. அவள் ஸ்டால் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் நம்ம ஹீனியை தப்பான பார்வையில பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீனி அதை கவனிக்கவே இல்லை. அப்போ 2 பொம்பளைங்களும் வந்து நம்ம ஹீனி கிட்ட வம்பு பண்ணுது, நீ எல்லா ஆம்பளையும் சீரியஸ் பண்ண தானே செய்வா, உன்னை பார்க்கே அருவருப்பா இருக்கு, உன்னால எங்க பிள்ளைங்க தான் கெட்டு போறாங்க, இனிமே இங்கெல்லாம் ஸ்டால் போடக்கூடாது, இந்த ஸ்ட்ரீட்லேயே நீ இருக்கக்கூடாது, உனக்கு அந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படி சொல்லி பார்க்குறா. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதான் உங்கள் வீட்டிலேருந்து பயங்கரமாக சவுண்டு வந்துச்சு, ஏதோ ஒரு பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலா, இந்த தெருவுக்கே நீ கேவலம், இங்கே இருக்கே கூடாது அப்படின்னு சின்ன பசங்க முதற்கொண்டு பெரியவங்க வர நம்ம ஹினி ரொம்பவே புள்ளி பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. பத்தாதுக்கு ஹினியோட கடை இருக்கு இல்லையா, அதையும் அடிச்சு நொறுக்குறாங்க. இதெல்லாம் இந்த பாய் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கான் தவிர ஹெல்ப் பண்ண போக மாட்டுக்கான். அப்போ அந்த டைமில் ஒரு 4-5 கார் வருது. அதுக்குள்ளேருந்து ஹீரோ தான் மாஸ் என்ட்ரி கொடுத்து வாரான். எவ்வளோ தைரியம்
தெரியும் என் உமன் மேலேயே கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டவர் நேராக ஹினியை வந்து தூக்கி விட்டுட்டு யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா யங் மாஸ்டர் இந்த பொண்ணு ஒழுக்கம் கெட்டவா, நேற்று ஒரு பையன் கூட வேற இருந்திருக்கா, அது மட்டும் இல்லை அவளுடைய புருஷன் மாமியார் அவங்க ரெண்டு பற்றியும் கொன்னது இவ தான், அப்புறம் இவளுடைய கொழுந்தனார்னு ஒருத்தர் இருப்பான் அவனை செடிஸ் பண்ண ட்ரை பண்ணுவா, ரொம்பவே மோசமான பொம்பளை, ஸோ யங் மாஸ்டர் அவளை விட்டு தள்ளியே இருங்க அப்படின்னு இந்த பொம்பளை வாய்க்கு வந்த மாதிரி சொல்லுது. ஹீரோக்கெலாம் இதை கேட்கும்போது டென்ஷன் ஆகுது. என்ன பேசுறீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணோட புருஷன் பல வருஷமா நோய்வாய்ப்பட்டு கிடந்திருக்கான், அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அவனை மேரேஜ் பண்ணி நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா, ஸோ கொஞ்ச நாள்லயே அவன் இறந்து போயிட்டான், அப்புறம் மாமியார் 3 வருஷமா படுத்தபடிக்கே கிடந்திருக்காங்க, அவங்களையுமே நல்லா பார்த்துக்கிட்டது இவ தான், ஸோ இப்போ குழந்தைனார் படிப்பு செலவுக்காக ஹார்ட் ஒர்க்கா உழைக்கிறா, இப்படிப்பட்ட நல்ல பொண்ணை பார்த்து நீங்க கேவலமா பழி போடுறீங்க, புள்ளி வேற பண்ணிருக்கீங்க என்ன, ஸோ ஹீரோனை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ அவங்கள இந்த சிட்டியை விட்டு வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பொம்பளையோ ஹீரோயினி கிட்ட கெஞ்சி கேட்குது. பட் ஹீரோவோ இல்லை நீங்கள் என்னுடைய உமனையே டச் பண்ணியிருக்கீங்க, ஸோ வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டு போக சொல்லிடுறான். தென் ஹீரோனி அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண போக அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் ரொம்பவே ஹாஷாக நடந்துக்கிட்டேன் இல்லையா, இப்போ நீ ஓகேவா, ஓகே இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது டே பொறுக்கி அப்படின்னு பலான்னு கண்ணத்துலேயே ஒரு அறைய வைக்க இதை பார்த்துட்டு ஹீரோட ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள கூப்பிடுறாங்க. ஹீரோ தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு கையை காட்ட அப்போதான் அமைதியாகிறாங்க. ஹீரோனி மறுபடியும் அடிக்க வர ஹீரோ அவளை பிடிச்சிட்டு நீ நல்ல பொண்ணுன்னு தெரியும், சுற்றி என்னோட பசங்க தான் இருக்கானுவேன், ஸோ அவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாத, வீட்டுக்குள்ளே போய் உனக்கு என்ன எவ்வளோ அடிக்குன்னு தோணுதோ ஆசை தீர அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீனியா அப்படியே அமைதியாகிறா. அப்போ ஹீரோவை மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுறான், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்கே அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என் பாஸோட பிக் டே அப்படின்னு அங்கே உள்ள மக்களுக்கு கொண்டு வந்த ஜுவல்லரி தங்க கட்டிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்களோ அதை சந்தோஷமாக வாங்கிட்டு உங்கள் ஜோடி பார்த்தா செம சூப்பராக இருக்குன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்லாம் இன்னும் 3 வருஷத்துல 2 பேரும் 2 குழந்தைய பெற்றுக்கிடுங்க அப்படின்னு விஷயம்லாம் பண்ணுறாங்க. பட் ஹீனி இதுக்கு ஒத்துக்கிடவே மாட்டுக்கா. இப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் உங்களுக்கு நான் ஒருத்தே கிடையாது, ஸோ நேற்று நைட் நடந்ததை 2 பேரும் மறக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்ல. அப்போ என்னை ரிஜெக்ட் பண்ணுறியா, ரிஜெக்ட் பண்ண காரணம் ஸ்டேட்டஸ்க்காகவா இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ விட மாட்டுக்கான். அவளை பிடிச்சு வச்சுட்டு அந்த பாயை பார்த்து முறைச்சு பார்க்குறான். இவனுக்கு ஹீரோ பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. லாஸ்ட் நைட் டேபிளுக்குள்ள ஒளிஞ்சிருந்த கோல பையன் தானே அவனுக்கு ஒன்றும் ப்ரொடெக்ட் பண்ணியே துப்பு இல்லை. அண்ட் இன்னைக்கு கூட நிறைய பீப்புள் சொன்ன புள்ளி பண்ணாங்க, அப்போ கூட காப்பாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி பையன்லாம் உனக்கு ஒருத்தே கிடையாது அப்படின்னு கண்ணை வச்சு ஷூட் பண்ண நல்ல வேலை அவன் மேல படல, கண்ணாடி கிளாஸ்ல மட்டும் பட்டு கண்ணாடி தான் உடஞ்சு போயிருக்கு. இவன் பயத்திலே உச்சா போயிட்டான். என்ன பாரு அவன் என் கிட்ட இருந்து ஒரு பொருளை திருடி இருக்கான், இன்னும் 3 நாளைக்குள்ள அதை ரிட்டர்ன் தர சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் இந்த கண்ணாடி கிளாஸ் மாதிரி தான் அவனை பீஸா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போக இவனுக்கு இன்னுமே பயமா தான் இருக்கு, ஹீரோனுக்கும் பயமா தான் இருக்கு. நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டானே என்ன பண்றது அப்படின்னு இவளுக்கு பயமா இருக்கு. இவனுக்கு நாம இந்த சிட்டிலே இருந்தா ஹீரோ நம்மளை கொண்டுருவானோ அப்படின்னு பயமா இருக்கு. அதனால தப்பிச்சு போடணும்னு நினைக்கிறான். நீ எதுக்கு அவர் பொருளை திருடினா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இல்லை என்னோட கிளாஸ்மேட் பையன் தான், அவ தான் திருடி என்னோட நேம்ல அடமானம் வச்சிருக்கான், அதுவும் 10 மில்லியன் அப்படின்னு சொல்லும்போது எது 10 மில்லியனா, வா ஹீரோ கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா வேண்டாம் அவனுக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது 10 மில்லியனுக்கு நாம எங்க போவோம் எப்படி சம்பாதிப்போம்னு நம்ம ஹீனி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். சாரி அண்ணி எல்லாமே என் மேலதான் தப்பு, இந்த விஷயத்துல உங்களையும் இன்வால்வ் பண்ணிட்டேன், உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத பாவியாகிட்டேன் அப்படின்னு இவன் ரொம்பவே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நான் காலேஜ் எக்ஸாம்லாம் எழுத போகல, வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிச்சு கடன் அடிக்க போறேன், அப்பதான் ஹீரோட பொருளை திருப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. என்ன பேசுறா, நீ காலேஜ் முடிச்ச பிறகு நம்ம 2 பேருமே இந்த பிளேஸை விட்டு சிட்டிக்கு போகலான்னு சொன்னா இல்லையா, பின்ன எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா, நீ ஒர்க்குக்கெல்லாம் போக வேண்டாம், உன் படிப்புல மட்டும் நீ ஃபோக்கஸா இருந்தா போதும், நான் எப்படியாட்டும் ஒர்க் பண்ணி பணத்தை சம்பாதிச்சு தாரேன் அப்படி ஹினி சொல்றா. இவனும் தேங்க்ஸ் அனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹினி வேலைக்காக மேடம் வாங்கன்னு ஒரு லேடியை மீட் பண்ண வந்திருக்கா. ஆக்சுவலி அந்த பாய் இருக்கான் இல்லையா அவன் தான் சொல்லியிருக்கான் மேடம் வாங்குக்கு பணம் சம்பாதிக்கிற மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஜாப்லாம் தெரியும், ஸோ அவங்க கிட்ட போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால தான் நம்ம ஹினி மீட் பண்ணி பேச வந்திருக்கா. அவங்களும் சொல்றாங்க ஆமா நிறைய காசு சம்பாதிக்கிற மாதிரி ஜாப் நிறைய இருக்கு, பட் உன்னால முடியாது அப்படி சொல்றாங்க. என்ன வேலைனாலும் பரவாயில்ல நான் பண்றேன் என்னால முடியும் அப்படி ஹினி சொல்றா. அப்படியா சரி ஓகே நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்ல. சரி அந்த ஜாப் என்னது அப்படி சொல்லி கேட்குறா. நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வா அப்போ உனக்கு தெரியும் அப்படி மட்டும் சொல்றாங்க. ஹீரோனி சரி அப்படி சொல்லிட்டு போறா. அவ போன பிறகு உள்ள இருந்து இந்த பாய் வந்து எப்படி பொண்ணு நல்லா
நல்லா இருக்காளா அப்படி சொல்லி கேட்க செமையா இருக்கா, அந்த ஜானுக்கு இவளை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா அந்த ஜான் வந்து இவளுக்காக காசு தருவார் இல்லையா, அதில் 50-50 ஷேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் சரி ஓகேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹினி தான் காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு பெண்டன்ட்டை பார்த்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. ஒரு குட்டி பொண்ணு மவுண்டனில் அனிமலுக்கெலாம் ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் மாட்டிக்கிறா. அப்போ ஒரு குட்டி பையன் தான் வந்து சேவ் பண்ணுறான். இனிமேல் இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் ஒத்தியில் வராத, இங்கே அனிமலுக்கு ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னை பட்னி போட்டு கொள்றாங்க, அதான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, அப்போ அந்த குட்டி பையனும் அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போயிருப்பான். அப்படி போகும்போது அந்த பையனோட பெண்டன் வந்து கீழே விழுந்திருக்கும். அதை இந்த குட்டி பொண்ணு எடுத்து வச்சிருப்பா. இந்த குட்டி பொண்ணு வேற யாருமே கிடையாது, நம்ம ஹினி தான். சேவ் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா ஒரு குட்டி பையன், அந்த குட்டி பையனை பாய் நினைச்சுக்கிட்டா. அதனால தான் பாய்க்காக இவ எதனாலும் பண்ணிட்டு இருக்கா. இது நடந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பிரசன்ட்ல அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த பாய் இருக்கான் இல்லையா, அவனும் நிறைய காசெல்லாம் கொண்டு வரான். ஆனா ஹினி முன்னாடி கொஞ்சோண்டு காசு காமிச்சு இவ்வளவுதான் என்னால சம்பாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத மேடம், வாங்க காசு நிறைய சம்பாதிக்கிற மாதிரி ஜாப் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு என்ன வர சொல்லியிருக்காங்க, நான் என்ன ஜாப்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப நல்லவ, ப்ராமிஸ் யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ண உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன் சிட்டிக்கு, அங்கே போய் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் பிரியாமல் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு டைலாக்காக விடுறான். அவன் சொல்கிறத அப்பாய் மாதிரி இவ்வளோ நம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுதா, அடுத்த நாள் ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோனையும் பாயும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு சமக்கம் வருது. அப்போ ஹீனியை பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்குள்ள போகிறா. பின்னாடியே ஒரு மொட்டையும் போகிறான் இல்லையா, ஈவன் நேம் தான் ஜானு. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோட ஆட்கள்லாம், ஹீரோனி எதுக்கு இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் போகிறா, இந்த மொட்டை எனக்கு தினம் அந்த மேடம் வாங்க வந்து பொண்ணுங்கெல்லாம் அனுப்பி விடுவாங்க, அதேமாரி ஹீரோனையும் அனுப்பிட்டு இருப்பாங்களோ காசுக்காக இவனும் ஒத்துக்கிட்டு இருப்போலோ அப்படின்னு ஹீரோட ஆட்கள்லாம் பேசிட்டு இருக்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு இன்னுமே கோவருது. அவ என்னோட உமன், எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதே பிளேஸ்க்கு தான் போகிறான். இங்கே ஹீனியை பார்த்தீங்கன்னா மேடம் வாங்கன்னு கூப்பிட்டு பார்க்குறா. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ பின்னாடிலேருந்து இந்த ஜான் இருக்காரு இல்லையா, அவரும் வர நம்ம ஹினி பயந்துடா. செம அழகா இருக்கா அப்படின்னு ஹினிக்கிட்டே தப்பு நடக்க பார்க்குறாரு. ஹீரோனி பலான்னு ஒரு அறைய போட்டுறா. என்னையே அரைஞ்சிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரிட்டன் அவர் அரைஞ்சிட்டு நம்ம ஹினிக்கிட்டவே தப்பு நடக்க பார்க்குறாரு. அப்போ துப்பாக்கி சுடுற சவுண்டு கேட்குது. எவன்டா அவன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ பார்த்ததுமே இவர் பயந்துறாரு. என்னோட உமன் மேலேயே டச் பண்றியா, எவ்வளோ தைரியம் அப்படின்னு ஹீரோ டென்ஷனை கேட்க, அது அவ காசுக்காக தான் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் மறைக்கிறான். சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு ஒயின் பாட்டில் வச்சு தலையிலே அடிச்சுக்கிறாரு. அடிச்சுட்டு அங்கேருந்து போறாரு. அப்போ ஹீரோட ஆட்கள்லாம் அவரை பிடிச்சு வச்சுறாங்க. இங்க ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. உனக்கு காசு தான் வேணுமா, காசு என்கிட்ட நிறையவே இருக்கு இந்தா அப்படின்னு காசு விட்டு எறிஞ்சிட்டு, நீ என்னோட உமன், ஸோ எனக்கு மட்டும் தான் சொந்தம், இப்போ என் கூட ஒன்னாயிரு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு அது தப்புன்னு தோணிருக்கு போல. உடனே தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை மட்டும் அவளுக்கு போத்தி விட்டுட்டு கோவத்திலே அங்கேருந்து போறான். அவள் அழுதுட்டே இருக்கா. வெளியே அசிஸ்டண்டோ ஹீரோ கிட்ட வந்து, அந்த பாய் இருக்கான் இல்லையா, சென் ஃபேமிலி பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ண போறான், டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், இன்னும் 2 மாசத்துல அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட் பண்ண போறான், ஹீனிக்கிட்ட சொல்லாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் வேண்டாம், நம்ம சொன்னாலும் அவ நம்ப மாட்டா, கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக்க, இவ ஹீரோ கொடுத்த பணத்தை எடுத்துட்டு பாய்கிட்ட போய் கொடுக்குறா. அவன் அந்த பணத்தை பார்த்ததுமே, எப்பா நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு இது போதும் அப்படின்னு மனசுக்கு திங்க் பண்ணிட்டு ஹீனிக்கிட்ட, ஆமா எங்க போனா, நான் உன்னை ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் வாங்க வந்து ஒரு பிளேஸ்க்கு போக சொன்னாங்க இல்லையா, அங்கே நான் போனேன், அங்கே மிஸ்டர் ஜான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, மிஸ்டர் ஜானா, அவன் பொம்பளை பொறுக்கியே, இந்த வேலைக்கு தான் உன்னை அனுப்புனாங்களா, சாரி என்னை மன்னிச்சிரு, எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு இவன் நல்ல பையன் மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். இவளும் அதை நம்பிடா. கண்டிப்பாக காலேஜ் முடிச்ச பிறகு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்ல, ஹீனிக்கெலாம் இதை கேட்கும்போது டச்சிங் ஆகிருது. ஆனால் எக்ஸாம் வர இன்னும் 2 மாதம் தான் இருக்கு, ஸோ நான் நல்லா படிக்கணும், அதனால ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போனா நான் அடிக்கடி ஹாஸ்டலுக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை வேண்டாம், எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு நானே இங்கே வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் ஓகேங்கிறா. இப்படியே கட் பண்ண 2 மாதம் கூடவே ஆகிட்டு இன்னைக்கு தான் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது போல. அதை ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டவுடனே நமக்கு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது. அவன் பாஸ் ஆன பிறகு நம்மளை இங்கேருந்து அவன் கூடவே கூப்பிட்டு போயிடுவான் அப்படின்னு. ஆனால் அந்த பாயை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அது இந்த பொண்ணு கூட தான். இவன் நேம் வந்து கிளாரா. 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அதனால கிளாராவோட அப்பா கிட்ட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லுங்கன்னு பேச வந்திருக்கான். ஆனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயை பிடிக்கல. அவன் கிராமத்துக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கிளாரா தான், அப்பா அவன் என்ன ட்ரூவாக லவ் பண்ணுறான், 2
மாசத்துல கல்யாண டவுரியா 10 மில்லியன் சம்பாதிச்சு கொண்டு தந்திருக்கான். அவனுக்கு நிறைய கேப்பபிள் இருக்குது. ஸோ நல்லா திங்க் பண்ணி ஓகே சொல்லுங்க அப்படின்னு எப்படியோ பேசி ஒத்துக்க வச்சாச்சு. அது மட்டும் இல்லை, இவங்க கொஞ்சம் பெரிய பணக்காரா. ஸோ இவங்க கம்பெனிலேயே இந்த பாய்க்கு மேனேஜர் வேலையும் எடுத்து கொடுத்தாச்சு. இந்த சைடு ஹீரோனிக்கு இது எல்லாம் தெரியாம அவன் நம்மளை கூப்பிட்டு போவான் அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னு 2 பேரு அந்த பாயோட படிப்பு செலவுக்கு கடினமா உழைக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனா உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அவளோட படிப்பு செலவுக்கு எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொருத்தன் பாயா, அந்த பாய்க்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுல்ல, சென் ஃபேமிலி பொண்ணு கூட ஹோல் சிட்டிக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலோட நேம சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே நம்ம ஹிடிக்கு நம்பவே முடியல, தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அப்போ அவன் நம்ம கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடா. அவனை மீட் பண்ணி பேசினாதான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் அப்படின்னு இப்போ பாயை பார்க்க தான் வெறுன்னு கிளம்புறா. அப்படி போகும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் வந்து இடிக்கவும் நல்ல வேலை பெருசா அடிப்படல. அது ஹீரோட அசிஸ்டன்ட் தான், அவனோட நேம் வந்து லீ. அண்ணி நீங்க ஓகே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். என்ன அந்த டவுன் வரைக்கும் கொஞ்சம் விடுறியா அப்படின்னு இவ கேட்கும் போது, அந்த வீணா பொண்ணு பாய பார்க்க போறீங்களா, ஆனா அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதே உனக்கும் தெரிஞ்சிட்டா, சரி பரவாயில்ல அந்த வெட்டிங் ஹாலில் கொண்டு என்ன ட்ராப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, முடியாது என் பாஸ்க்கு தெரிஞ்ச எனக்கு கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நீ மட்டும் கூப்பிட்டு போலனா இந்த கார்ல இடிச்சிட்டு செத்துருவேன் அப்படின்னு இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறா. பொறுமை நீ நானே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன், இந்த பையன் கிட்ட சொல்லி அனுப்பிவிட. அங்க அந்த பையன் ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுறான் போல. இதை கேட்ட உடனே ஹீரோவோ சரி வாங்க என்னோட ஒய்ஃபை வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதே பிளேஸுக்கு தான் வரான். இங்க ஹீரோனி அதே பிளேஸ்க்கு வந்துட்டா கட் அவுட்லாம் வச்சுக்கோம் இல்லையா, அதை பார்த்தோன்னா ரொம்பவே ஃபீல் பண்றா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உள்ள பாய பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட ரிசல்ட் வந்துட்டு இந்த சிட்டிலே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா, என் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா, அவ இல்லாம நான் இல்ல, அவளுடைய சப்போர்ட்டால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோனியும் அப்போ நம்மளை தான் மென்ஷன் பண்ணி சொல்ல போறோம் போல அப்படின்னு சந்தோஷத்துல நிற்கிறா. பட் அவன் என்ன சொல்றான்னா என் வெற்றிக்கு பின்னாடி என்னோட ஃபியான்சி மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம இன்னைக்கு மனசை விட்டு போயிட்டு இதுல இவன் மேரேஜ் ப்ரொபோஸ்லாம் பண்றான். உடனே எல்லாரும் கிஸ் பண்ணுங்க சொல்ல இவனை கிஸ் பண்ண போக்க, அப்போ இதெல்லாம் பார்த்துருந்த ஹீரோனியும் பாய் இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியலையா, காலேஜ் முடிச்ச பிறகு என்ன சிட்டி கூப்பிட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், பிறகு எப்போதும் பிரிய மாட்டோம் அப்படிலாம் சொன்னீங்க, இப்போ எல்லாமே மறந்துட்டியான்னு சொல்லி கேட்க, என்ன பாய் அவ யார் அப்படின்னு இந்த கிளாரா பொண்ணு கூப்பிடுறா. அவ சொல்றதெல்லாம் நம்பாத கிளாரா, அவ என்னோட அண்ணி தான், என் அண்ணன் இறந்ததும் என்ன செரிஸ் பண்ண பாக்குறா அப்படின்னு சொல்றான். எது நான் செரிஸ் பண்ண பார்த்தேன்னா நீ தான் உன் அண்ணன் இறந்த பிறகு என்கிட்ட வந்து பேசினா, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, உன்னோட படிப்பு செலவுக்கு ஹெல்ப் பண்ண வேற சொன்னா, அதனால ராத்திரி பகலமா உனக்காக வேலை பண்ணி சம்பாதிச்சு கொடுத்தா நீ வெக்கமே இல்லாம அசால்ட்டா நான் தான் செரிஸ் பண்ணேன்னு சொல்றா. இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தோணலையா அப்படின்னு கேட்கும்போது வந்துள்ள கெஸ்ட்லாம் இதை கேட்டுட்டு அப்போ இவன் தான் ரொம்ப மோசமானவன் போல, தேவைக்காக அந்த பொண்ணை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஒரே அசிங்கமா போயிட்டு கம்முனி இருடியா அப்படின்னு ஹீரோனி அடிச்சுட்டு, நீனே ஸ்டால் போட்டு ஒர்க் பண்றவா, உன்னால என் படிப்பு செலவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், எனக்கு சப்போர்ட் பண்ணதே கிளாரா தான், நான் இப்போ அவங்க கம்பெனில ஜெனரல் மேனேஜர் பொறுப்புல இருக்கேன், ஆனா நீனும் ஸ்டால் போட்டு வியாபாரம் பண்ற ஒரு விதவை, நீ ஏன் கூட கம்பேர் பண்றியா அப்படின்னு சொல்லி இவன் ஓவரா பேசுறான். பத்தாதுக்கு இந்த கிளாரா பொண்ணுமே நம்ம ஹீரோனியை ரொம்பவே அசிங்கப்படுத்துறா. அவளை தொடாத, அவ மேல நிறைய வைரஸ் இருக்கும், ஏன்னா அவன் நிறைய பேர் கூட பெட்டு ஷேர் பண்ணிருக்கா, பத்தாதுக்கு என்னையும் செடிஸ் பண்ண பாத்துருக்கா அப்படின்னு இவன் இன்னுமே பொய்யா பழி போட்டுட்டு இருக்கான். என் மேனையே ஆட்டை போட பாக்குறியான்னு இவ ஹீரோனியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் எந்த தப்பும் பண்ணல பாய், உனக்கு தான் தெரியும் இல்லையா ஹீரோ என்ன ஃபோர்ஸ் பண்ண தான் செஞ்சானு, பிறகு ஏன் கண்டபடியா பேசுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ கிளாரோட அப்பாவும் வந்து எது ஹீரோவா, ஹீரோக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உடனே பாயோ எதுவும் இருக்காது, இவளை ஹீரோ எட்டி கூட பார்க்க மாட்டாரு, அவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இந்த பக்கம் ஹீரோ வரதான் காட்டுறாங்க. என்னோட வெட்டிங் பார்ட்டியே நீ கெடுக்க வந்துட்டாலா, ஸோ அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுமே, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாய்கிட்ட கேட்டா அவன் மனசாட்சி இல்லாம ட்ரெஸ்ஸை கழட்டி பப்ளிக் முன்னாடி நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு இவளும் வெக்கமே இல்லாம ஓகே சொல்லிட்டு, யார் அவ ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் கிழிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பணம் கெட்டு அப்படின்னு சொல்ல, பாய் நீ தப்பு பண்றா, ஹீரோக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி பாக்குறா. பட் அவன் உனக்காக அவர் இங்கெல்லாம் வரமாட்டாரு, அவர் தகுதிக்கெல்லாம் நீ ஒருத்தே கிடையாது அப்படின்னு ஓவரா பேசுறான். இங்க ஹீரோட ட்ரெஸ்ஸும் கிழிக்க ஆரம்பிக்க கரெக்டா ஹீரோ வந்து சேவ் பண்ணிடுறான். சேவ் பண்ணிட்டு எவ்வளவு தைரியம் என்னோட உமனையும் அசிங்கப்படுத்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். உடனே கிளாராவோட அப்பாவோ சாரி என் பொண்ணை மன்னிச்சுக்கோங்க, அவ
அவ தெரியாம தப்பு பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு பொண்ணை மன்னிப்பு கேட்க சொல்ல அவளும் வேண்டாம் வெறுப்புக்கு சாரி கேட்குறா. சாரி சொன்னா எல்லாம் சரியாகிடுமா? என் உமனை எப்படிலாம் காயப்படுத்திருக்கீங்க அதே மாதிரியே அவளுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே கிளாராவோட அப்பாவை கெஞ்சி கேட்குறாரு, அவளை விட்டுருங்க, அவ இன்னசென்ட், எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாய் தான் அப்படியே மாட்டி விட அவன் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். கெஞ்சி கேட்குறான், ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு. நீ என்னோட சேட் பண்ணனே ஆட்டியை போட்டிருக்கா, பத்தாதுக்கு என்னோட உமனையே ஹராஸ் பண்ணியிருக்கா, உன்னோட கையை நொடிக்கவா காலை நொடிக்கவா ரெண்டுல ஏதாவது சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் ரொம்பவே பயந்துட்டு இருக்க, எதுவும் சொல்ல மாட்டேக்கான். ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். இப்போ ஏதாவது சொல்லு அப்படி சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்க அவன் ஹீனி கிட்ட கெஞ்சி கேட்குறான், அண்ணி நான் சொன்னதெல்லாம் தப்பு தான், நீங்க நிறைய விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒன்னும் என்ன சர்வீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். ப்ளீஸ் அண்ணி என்ன சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க உனக்கு வெக்கமாவே இல்லையா இப்படி கேட்கறதுக்கு, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படி ஹீனி சொல்றா. இவன் அப்படினாலும் விட மாட்டேக்கான், கெஞ்சி தான் கேட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோவே கடுப்பாகி அவனை ஒரு கிக் பண்ணிடுறான். பட் எவ்வளவு அடி வாங்கினாலுமே நம்ம ஹீனி கிட்ட கெஞ்சி தான் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனி இந்த ஒருக்கா மன்னிச்சிரு, நான் ஒருக்கா உன்னை சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஒருக்கா என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லும்போது ஆமா அதுக்காக தான் உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேன், ஆனா நீ உன் தேவைக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டால, நீ என்னை சேவ் பண்ணதுக்கு கைமாறா இந்த 4 வருஷம் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லா சேவை செஞ்சு தீர்த்துட்டேன். ஸோ இப்போ உன் ஃபேமிலிக்கும் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, இதோட முடிச்சுக்கலாம் அப்படி சொல்லும்போது அப்போ ஹீனி களத்துல ஒரு பெண்டன்ட் போட்டிருப்பா, அது கீழே விழுந்துருது. இதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறான், அசிஸ்டன்டும் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்க இவன் கிட்ட ஹீனை விட்டு தள்ளியே இரு அப்படின்னு சொல்லி காலை உடச்சு விட்டு சொல்லியாச்சு. அவன் கடுப்பாயிட்டான், ஹீனியை போட்டு கேவலமா திட்ட ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கெல்லாம் செம டென்ஷன் ஆயிட்டு வசமா உடச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவன் காலை உடச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாராக்கும் ஹீனி எப்படிலாம் பண்ணாங்க, ஸோ அதே மாதிரியே அந்த கிளாராக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம ஹீனை தூக்கிட்டு போறான். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் அதுக்கு ரீபே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. எப்படி ரீபே பண்ண போறீங்க மேடம், காசு தந்துதான், அப்படியா அவளை காசு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த பென்டன் எப்படி உன்கிட்ட வந்துச்சு, இதை பத்தி சொன்னா நீ ரீபே பண்ண வேண்டாம், இல்லைன்னா ரீபே பண்ண வேற வழி இருக்குது அப்படின்னு இவன் ரொமான்டிக்கா பேசிட்டு கிட்டக்க வர நான் சொல்றேன் அப்படின்னு ஹீரோனி சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி இந்த பெண்டனோட ஓனர் வந்து பாய் தான், சின்ன வயசுல மிஸ் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றா. இந்த குட்டி பையனை தானே ஹீரோனி பாய் நினைச்சிருப்பா, ஆனா சொல்ல போனா அது பாய் கிடையாது, ஹீரோ தான். அவ ஹீனியை சேவ் பண்ணது, பெண்டன்ட்டை விட்டுட்டு போனது அப்படின்னு எல்லா கதையும் ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோக்கும் தெரிஞ்சு போயிட்டா அப்போ நம்ம சேவ் பண்ண குட்டி பொண்ணு இவ தானே, நீ எப்படி உன்னை சேவ் பண்ண பர்சனை தப்பாக கண்டுபிடிக்கலாம் அப்படி ஹீரோ கேட்கும்போது ஹீரோனிக்கு ஒன்றும் வழங்கல. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் நான் தான் அப்படின்னு சொல்ல வந்திருப்பான். ஆனால் ஹீனியை பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை பற்றி பேசவே வேண்டாம், முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். 10 வருஷமா அந்த பையனை நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான், இனிமே அந்த மாதிரி வாழ்க்கைக்கு போக விருப்பமே இல்லை, அதை பற்றி பேச எனக்கு மனசும் இல்லை, ஸோ இனிமே ஃப்ரெஷ்ஷாக முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட ஹீரோவும் தான் அந்த குட்டி பையன் அப்படின்னு சொல்லாம மறைச்சிடான். சரி நான் போறேன் அப்படின்னு ஹீனி அங்கிருந்து போக பாப்பாலாம். எங்க போற அப்படின்னு அலைக்க தூக்கிட்டு வந்து பெட்ல கொண்டு போட்டுட்டு அவனோட கோட்டெல்லாம் தூக்கி எறிகிறான். ஹீனிக்கு ரொம்பவே பயமாயிட்டு ஹீரோ இதெல்லாம் தப்புன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவோ இந்தா இது என் அக்காவோட ட்ரெஸ் தான், உன் ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு இல்லையா, இதை மாத்திக்கோ அப்படி சொல்லும்போது அக்கா ட்ரெஸ்ஸை தரதான் இப்படி தூக்கிட்டு வந்தியாங்க, ஆமா பின்ன நீ என்ன நினைச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சமாளிக்கிறா. அப்படின்னு பார்த்து ஹீரோட நேமை சொல்லி ஹீரோட அக்கா கத்திட்டே வராங்க. உடனே ஹீரோனே பெட்ல ஒளிய வச்சுட்டு நிற்கிறான். அக்காவை வந்து காய்ச்சி போச்சுன்னு திட்டுறாங்க. என்னடா பண்ணிட்டு வந்திருக்கா, அந்த கிளாரா பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கியாமே. இல்லக்கா யார் சொன்னா, ஹோல் சிட்டிக்கே தெரிஞ்சிருக்கு. முன்னாடி என்னன்னா அந்த விதவை பொண்ணு கிட்ட அத்துமீறி இருக்கா, இப்போ என்னன்னா இந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா, வர வர உன்னுடைய அட்டகாசம் எல்லாம் மீறி போகுது அப்படின்னா அக்கா சமய திட்டிட்டு இருக்க. ஹீரோ மறு வார்த்தை எதிர்த்து பேசவே இல்லையே. இதை பார்த்த ஹீரோனியோ எவ்வளவு பெரிய டானு, அக்கா கண்டா மட்டும் பயப்படுவார் போல அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க. இந்த சவுண்ட் அக்கா கேட்டுருது. யாருடா அந்த பொண்ணு, கட்டாயப்படுத்தியே கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்னு மறுபடியும் சமய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அக்கா உட்கார வச்சுட்டு நடந்த எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. அக்காவுமே அப்படியா, இதை ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல, எங்க என்ன பேச விட்டா, நீ ஏன் தொண்ணு பேசிட்டு இருந்தா அப்படி ஹீரோ சொல்லும் போது அப்ப அந்த விதவை பொண்ணு நீ தானா, ஆமாக்கா இந்த பொண்ணு தான் அக்கா, நான் அவளை சேஸ் பண்றேன் அண்ட் அதோட நான் பண்ண தவறுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல அக்கா போலின்னு ஒரு அறிவு போட்டுட்டு கட்டாயப்படுத்தி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எடுக்கக்கூடாது அண்ட் கட்டாயப்படுத்தி மேரேஜும் பண்ணக்கூடாது, அவளோட சம்மதம் இருந்தால் மட்டும்தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு அக்கா நல்லாவே திட்டிட்டு இருக்காங்க. திட்டிட்டு ஹீனிக்கிட்ட என்ன பாருமா, அவன் உன்கிட்டே தப்பாக நடந்திருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா என்கிட்ட சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், அவர் ஃபோர்ஸ் பண்ணது உண்மைதான், பட் அவர் நிறைய டைமில் எனக்கு ஹெல்ப்
பண்ணிருக்காங்க. சோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு இப்படி இருக்கா, அவன் வாங்கிட்டவே அட்வான்டேஜ் எடுத்திருக்கான், சோ பதிலுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பட் இனி வேண்டாம் அப்படிதான் சொல்றா. சரிம்மா அகைன் ஏதாவது பிரச்சனை பண்ணனா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்காக நானே சூப்பரான அழகான பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அக்கா சொல்லும்போது இதை கேட்ட ஹீரோவா அக்கா பார்த்து மறைச்சு பாக்குறான். எனக்கு ரீமேரேஜ் பண்ணலாம் இப்போதைக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புரியுதுமா, மத்தவங்க ஏதாவது தப்பா பேசிடுவாங்கன்னு பயமா இருக்கு. அப்படிதானே 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க, அதெல்லாம் காதலையே வாங்கக்கூடாது, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு ஹீனி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோனிக்கும் அக்காவை ரொம்ப பிடிச்சு போயிட்டு அக்காவுக்கும் ஹீனி ரொம்பவே பிடிச்சு போயிட்டு நீ உனக்காக வாழ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உன்னோட ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்க அப்பதான் கையில உள்ள ட்ரெஸ்ஸை நோட் பண்றாங்க. இது என்ன ட்ரெஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏன் அக்கா அது உனக்கு தான் அப்படி ஹீரோ சொல்றாரு. டே அதை கொண்டு வெளியே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்காக புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி இதுல இருந்து எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோ, பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த எரும மாடு கிட்ட சொன்னா நிறைய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர போறான் அப்படின்னு சொல்ல ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த ட்ரெஸ்ஸே போதும் அப்படிங்கிறா. அக்கா தான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஹீரோ அதுலேயே நிற்கவும் என்ன இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியோ, துறை இப்போ வெளியே கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு வெளியே விரட்டி விட்டுறாங்க. வெளியே அசிஸ்டன்ட் லியோ ஹீரோ கிட்ட அந்த பாயை அடிச்சு கேட்டோம், உங்க சேட் பண்ணனை எடுத்து கோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் கொடுத்தானாமா, ஆனா அந்த பர்சன் யாருன்னு சொல்ல மாட்டேக்கான்னு சொல்லும் போது சரி அவனை ரிலீஸ் பண்ணு, கண்டிப்பா அந்த பர்சனை தேடி இவன் போவான், அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீ வந்து அவன் எங்க போறான் யாரை மீட் பண்றான் அப்படிங்கறத கண்காணிச்சுட்டு இரு அப்படி ஹீரோ சொல்லும் போது அவரும் சரி ஓகேங்கிறாரு. டொட்டோ டைன் ரெடி ஆயாச்சு அப்படின்னு ஹீரோனியை காட்ட ஹீரோ ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிட்டு அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்கான். இது பிடிக்கலையா, அப்போ நான் என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படி ஹீனி சொல்லும் போது வேண்டாம் வேண்டாம் இதுலயே சூப்பரா தான் இருக்கா அப்படி ஹீரோ சொல்வான். ஹீனிக்கெல்லாம் கொஞ்சம் ஷை ஆகும். அதுக்கப்புறம் 3 பேருமே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அக்காவோ இனிமே நீ இங்கே ஸ்டே பண்ணுமா, ஏதாவது வேணா என் கிட்ட இல்லைன்னா இவன் கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனையும் தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிடுவா. ஹீரோக்கும் ஹாப்பியா தான் இருக்கும். அப்புறம் இந்த பாயை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அகைன் என் பாஸ் கிட்ட இருந்து ஏதாவது திருட்ட நினைச்சா உன்னை உண்டு இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்னு லீ வந்து மிரட்டி விடுறாரு. இவனுக்கு ஹீனி மேலதான் சமக்கோ வருது. அப்படியே ஹீனி திட்டிட்டு போயிட்டு இருப்பானா. அப்போ ஒரு கார் வந்து லைட்டா இடிக்குது. அதுல இருந்து ஒரு பொண்ணு தான் வாரா. பட் அவளோட ஃபேஸை கிளியரா காட்டவே இல்லை. இந்த பொண்ணு தான் பாய்கிட்ட சொல்லி ஹீரோட பெண்ணனை ஆட்டை போட்டு வர சொல்லியிருப்பா. அதனால அவனும் ஆட்டை போட்டு கொடுத்துருப்பான். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, என் லைஃப் ரொம்ப ஒஸ்டா போகுது, உங்களுக்காக ஹீரோக்கு ட்ரக் கொடுத்து ஹீரோட ஜேட் பெண்ணனை திருடிட்டு வந்தேன், என்னை அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சி கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் அப்படின்னா சரி எனக்காக நீ இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும், அந்த ஹீரோனி இருக்கா இல்லையா அவளை ஹீரோ வீட்டுல இருந்து துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லும் போது இவனும் ஓகேங்கிறான். தென் அடுத்த நாள் ஆகுதா. அடுத்த நாள் காலையில ஹீரோ குளிச்சுட்டு வருவானா. ஆப்போசிட்ல ஹீரோனி வரவும் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கெல்லாம் ஹார்ட் பீட் ஏற்க ஆரம்பிச்சுட்டு குட் மார்னிங் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா ஓடி போய் எப்பா என் ஹார்ட் ஏன் இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க ஹீரோ வந்துறான். எதுக்கு என்ன கண்டு பயப்படுறா, அன்னைக்கு என்னோட ஆட்கள் முன்னாடி என்ன அடிச்சா இன்னைக்கு பொலைட்டா பேசுறான், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனிக்கு என்ன சொன்னே தெரியல அமைதியா நிக்கிறா. டே எருமை மாடு அந்த பொண்ணு என்னடா பண்றா, அது ஒண்ணும் இல்லக்கா. என்ன ஹீரோனி அவன் மறுபடியும் உன்கிட்ட பிரச்சனை பண்றானா, சொல்லு அவனை உண்டு இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது கேட்டியாக்கா, காது கொடுத்து நல்லா கேட்டியா, அவளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டா, சும்மா எப்ப பார்த்தாலும் கரைச்சு கட்டிட்டு இருக்காத அப்படி ஹீரோ சொல்லும் போது சரி சரி இது என்ன ட்ரெஸ், ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிடவா அப்படி சொல்லிட்டு இப்போ மொத்தமா சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. அங்க ஹீனிக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு தெரியாது இல்லையா, அதனால நிறைய டிஷ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீனிக்கும் ரொம்ப பிடிச்சு போயிட்டு அக்காவும் ஹீரோ கிட்ட ஹீரோனிக்கு நிறைய பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு, ஸோ ஷாப்பிங் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அவரை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க, நானே போய்க்கிறேன் அப்படிங்கிறா. அதெல்லாம் வேண்டாம் அவன் கூப்பிட்டு போவான் அப்படின்னு சொல்லும் போது கவலைப்படாதக்கா நான் கூப்பிட்டு போறேன் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஷாப்பிங்குமே வந்தாச்சு. ஹீரோனி சொல்றா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், ஸோ எனக்காக உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க போங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. அப்பெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகல, உனக்கு பிடிச்சத ஷாப்பிங் பண்ணு அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதை தூரத்துல இருந்து இந்த பாயுமே பார்த்து வயிறு எறிறான். ஹீரோனி அவன் கூட ஹாப்பியா இருக்கியோ பாரு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோக்கு அங்க இருந்து யாரும் வாட்ச் பண்ண மாதிரி தோணுது. உடனே அசிஸ்டன்ட் கிட்ட கண்ணை கட்ட அவரும் யாருன்னு பார்க்க போறாரு. எங்க ஹீரோவா ஹீனி கிட்ட சரி நீ சொன்ன மாதிரி நான் போறேன், பட் உன் சேஃப்டிக்காக இவங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வெளியே வந்து நிக்கிறாரு. அப்ப அசிஸ்டன்ட் லீ
ஐயோ வந்து பாய் தான் வந்துட்டு போயிருக்கான், நேற்று ஒரு பொண்ணை வேற மீட் பண்ணி பேசியிருக்கானாமா அப்படின்னு சொல்லும்போது சரி இன்னுமே அவனை வாட்ச் பண்ணுங்க அப்படியே ஹீரோ சொல்றாரு. அங்கே பாயை பார்த்தீங்கன்னா நேராக ஹினியோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவங்க இவனை பார்த்ததுமே அடிச்சு துரத்துறாங்க. என் பொண்ணை கெட்டி தந்திருக்கோம், ஒரு மேரேஜ் டவரி கூட தரல அப்படின்னு அடிச்சு துரத்துறாங்க. அதை தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு கெட்டு பணத்தை கொடுக்க அவங்களுக்கு செம ஹாப்பி. சரி சரி தந்துட்டால கிளம்பு அப்படிங்கிறாங்க. அது என் அண்ணாவோட டவுரி, இது என்னோட டவுரி அப்படின்னு இன்னொரு பணக்கெட்டை எடுத்து வைக்கிறான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அண்ணா இறந்து 3 வருஷம் ஆகிட்டு இல்லையா, ஹீனி தனியாக தான் இருக்காங்க. ஸோ நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்களுக்கு தான் பொண்ணு எக்கட கெட்டு போனா நமக்கு என்ன, பணம் மட்டும் போதும் அப்படின்னு மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. பட் இந்த பணம்லாம் பத்தாது, இன்னும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்னு இன்னொரு கெட்டு பணத்தை எடுத்து வைக்கிறான். பட் ஒரு கண்டிஷன், இன்னைக்கே மேரேஜ் நடக்கணும், இன்னைக்கே வெட்டிங் நைட் நடக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே நம்ம ஹீரோனி ஒரு டிவைஸ் மாதிரி வச்சிருக்கா. இந்த டிவைஸ் வந்து ஹீரோட அக்கா தான் கொடுத்துருப்பாங்க. இதுல மெசேஜ் எல்லாமே வரும் போல. இப்போ அவங்க அம்மா தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க போல. அதை பார்த்த உடனே டக்குன்னு பாடி கார்ட்ஸை வெளியே நிற்க சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி கேட்குறா, அம்மா அப்பாக்கு என்னாச்சு, ஏதோ பிரச்சனைன்னு போட்டிருக்கா, அவர் காலில் அடிபட்டு நடக்க முடியாம கிடக்காரு. ஆனா நீ என்னன்னா 4 வருஷமா அந்த ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கா, ஒருக்கா கூட எங்களை பார்க்கணும்னு தோணலையா, உனக்கு இதையுமே இல்லை அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் இன்னைக்கே வரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி கார்ட்ஸுக்கு தெரியாம எப்படியாட்டும் தப்பிக்கணும்னு பார்த்துட்டு இருப்பா. அப்பா அந்த பாடி கார்ட்ஸ்க்குலாம் ரெஸ்ட் வரவும் அவங்க அங்கேருந்து போயிடறாங்க. இவா இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு தப்பிச்சு ஓடிடா. அதுக்கப்புறம் அந்த பாடி கார்ட்ஸ்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நிற்பாங்க. நம்ம ஹினி ரொம்ப நேரம் ஆகி உள்ளேருந்து வரவே இல்லையா, சம்திங் ராங் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா காங்கல. உடனே ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு எல்லாரும் ஹீரோ தேடி தான் போகிறாங்க. இங்கே ஹினி இருக்கல வீட்டுக்கு வந்தாச்சு, அப்பா எங்க அப்படி சொல்லி கேட்க அந்த ரூம்ல தான் இருக்காங்க அப்படி சொன்னதும் ஹீரோனே விறுவிறுன்னு அப்பா பார்க்க போறா. இவங்க டக்குன்னு டோரை லாக் பண்ணிட்டு இன்னைக்கு உனக்கு வெட்டிங் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா உள்ள அந்த பாயும் இருக்கான். அதே சமயம் ஹீரோ கிட்ட வந்து சொல்லியாச்சு மேடம் காங்கலன்னு. ஹீரோக்கு இதை கேட்டோன்னே செம டென்ஷன் ஆகுது. அந்த டைம்ல அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவரும் வந்து நீங்க பாய் மேல ஒரு கண் வைக்க சொல்லியிருந்தீங்க, அதனால அவன் எங்க போறான்னு வாட்ச் பண்ணோம். அவன் நேரா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கான். அது மட்டும் இல்ல மேடம் அங்கதான் வந்தாங்க அப்படி சொல்லும் போது இப்போ ஹீரோவும் அவனோட ஆட்களும் அங்கதான் கிளம்பி போறாங்க. அங்க இந்த பாய் பாத்தீங்கன்னா நம்ம ஹினி கிட்ட தப்பா நடக்க பாக்குறான். ஹினி கத்துறா, ஆனா யாருமே ஹெல்ப்புக்கு வரல. உடனே பக்கத்துல கத்திரிக்கோல்லாம் இருக்கா, அதை வச்சு குத்தி விட்டுட்டு கிட்டக்க வந்தானா நானே என்ன குத்திட்டு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி பாக்குறா. பட் அவ என்ன சொல்றானா, பரவாயில்ல நீ செத்தா செத்து போ அப்படின்னு தப்பா நடக்கதான் பாக்குறான். கரெக்டா ஹீரோ வந்து அவனை செமையா அடிச்சு போட்டு இழுத்துட்டு போக சொல்லிடுறான். சொல்லிட்டு நேரா ஹினி கிட்ட வாரான். அவ ரொம்பவே பயந்து போய் நிக்கிறா. நான் தான் நீ சேஃபா தான் இருக்கா அப்படி சொல்லி பாக்குறான். பட் ஹீரோனிக்கு ஹீரோ முன்னாடி பண்ணியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வரவும் பித்து பிடிச்ச மாதிரி கிட்டக்க வராதுன்னு கத்துறா. ஆனாலும் ஹீரோ ஒன்னும் இல்ல பயப்படாத நான் தான் அப்படி சொல்லி கிட்டக்க வாரான். இவ டக்குன்னு கத்திரிக்கோல வச்சு குத்திரா. ஆனா ஹீரோ அதை பெருசா எடுத்துக்கல, கோவலாம் படல. ஹீரோனே காம்டன் தான் பண்றான். ஒரு வெளியே காம்டன் ஆகிட்டா. தென் அவ காயத்துக்கு மெடிசன்லாம் அப்ளை பண்ணி விடுறான். அப்ளை பண்ணி விட்டுட்டு எதுக்காக இங்க வந்தா அப்படி சொல்லி கேட்கும்போது அவளும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. சொல்லிட்டு ஹீரோ கையிலையும் காயப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு கெட்டு போட்டுட்டு இருக்கா மெடிசன் வச்சு. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. தென் வீட்டுக்கு போகலன்னா அங்கேருந்து 2 பேரும் வருவாங்களா. அப்போ இந்த அம்மா கறியை வந்து திட்டுது, நீ இவன் கூடலாம் போகக்கூடாது, நாங்கள் அவன்கிட்டேருந்து மேரேஜ் டவரியெல்லாம் வாங்கிட்டோம், ஸோ நீ அவன் கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினிக்கு நல்லாவே புரிஞ்சு போயிட்டு இவங்களுக்கு தான் பொண்ணை விட பணம் தான் முக்கியம் அப்படின்னு. ஆமா அந்த பாய் எவ்வளோ பணம் தந்தான், 2 மில்லியன். நான் அதை விட நிறையவே தாரேன், ஆனால் அதுக்கு பதிலாக ஹீரோனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சைன் போட்டு தாங்கன்னு கேட்குறான். அவங்களும் பணத்தை பார்த்ததும் வாயை பொழந்துட்டு சைன் போட்டு கொடுத்துறாங்க. ஹீரோனிக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தென் அங்கேருந்து 2 பேருமே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஹீரோனியும் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்ல வருவாளா. அதுக்குள்ள ஹீரோவோ லேட் ஆயிட்டு தூங்கப்போ, நாளைக்கு கல்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அனுப்பி விட்டுட்டு அந்த பாய பேஸ்மெண்ட்ல தான் அடிச்சு வச்சிருக்காங்க போல. இப்போ அவனை தான் பார்க்க போறான். சமக்கோத்தா இருக்கான் போல, மரண அடி அடிக்கிறான். என்னோட உமனை டச் பண்ண எவ்வளவு தெரியும் அப்படிலாம் சொல்லி சமைய அடிக்கிறான். எது உன்னோட உமனா, அவ உன் கூட இருக்கிறத விட என் கூட தான் நிறைய டைம் பெட் ஷேர் பண்ணியிருக்கா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், அவ வயிற்றுல என் குழந்தை வளருது அப்படின்னு சொல்ல ஹீரோ வெறியாயிட்டு சமைய அடிக்கிறான். இன்னும் அடிச்சா செத்தே போயிடுவான் போல, அந்த அளவுக்கு வெறித்தனமா அடிக்கிறான். ஆக்சுவலி பாய்க்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோகிட்ட தப்பா நடந்திருப்பான் இல்லையா, அப்போ ஹீரோனையும் வாமிட் பண்ற மாதிரி பண்ணியிருப்பா. அதை இவன் நோட் பண்ணியிருப்பான். இப்போ அதை வச்சு தான் ஹீரோவை வெறுப்பேத்திட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் லீ தான் வந்து
பாஸ் இவன் பொய் கூட சொல்லலாம், டைரக்டா ஹீனிக்கிட்டவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ மட்டும் பொய் சொல்லியிருந்தான்னு தெரிய வந்துச்சு, அவ்வளவுதான் உன் ஜோலியை முடிச்சிருவேன் அப்படி ஹீரோ சொல்லிட்டு நேரா அவனோட ரூமுக்கு போறான். அவன் கையில காயப்பட்டிருக்கு இல்லையா, அடிபட்டிருக்கு இல்லையா, அதுக்கு மெடிசன் வைக்கலான்னு போறான். அப்போ ஹீனியும் வந்து டோரை தட்டுறா. ஹீரோவும் ஓபன் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். பெட் ஷேட் பட்டன் போடாம வந்து நிக்கிறானா. அதை பார்த்துட்டு ஹீரோனியும் எதுக்கு இப்படி வந்து நிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கிறா. இது என்னோட ரூம், நான் எப்படினாலும் இருப்பேன் அப்படிங்கிறான். சரி அப்போ நாளைக்கு பேச வரேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக நில்லு நான் பட்டணம் போடுறேன் அப்படின்னு அவனும் மாட்டுறான். மாட்டிட்டு உள்ள கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது என் அப்பா அம்மாக்கு நிறைய எக்ஸ்பென்ஸான பொருள்லாம் கொடுத்து எனக்கு ஃப்ரீடம் வாங்கி தந்திருக்கீங்க. ஸோ அது எல்லாம் எவ்வளோ ரேட் வரும்னு கணக்கு போட்டிருக்கேன், சீக்கிரமா ரீபே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனிக்கு மறுபடியும் வாமிட் பண்ற மாதிரி வருது. இப்பெல்லாம் அடிக்கடி இதே மாதிரி வருது, எதுக்குன்னு தெரியல அப்படி ஹீனி சொல்லும் போது இதை கேட்ட உடனே இவனுக்கு பாய் சொன்னதான் ஞாபகம் வருது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாச்சு. ஹீரோனி பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிய வருது. ஹீரோவால சுத்தமா ஏத்துக்க முடியல, ரொம்ப கோவருது. அவன் கையில அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அதே கையை வச்சு செவுத்துலயே குத்திட்டு இருக்கான். அவன் கையிலிருந்து ரத்தம் வருது, ஆனா அவனுக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல. இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான்னா லாஸ்ட் 6 மந்த் தான் அந்த பாய் யார் கூடலாம் ரொம்ப க்ளோஸா இருந்தான், என்ன பண்ணான்னு விசாரிக்க சொல்றான். அசிஸ்டண்டா சரின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் போன பிறகுதான் ஹீரோனியும் வந்து ஆமா என்னோட ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு, என்ன சொன்னாங்க டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவோ ஹீரோனி பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த மறைச்சிட்டு அது ஒண்ணும் இல்ல வயிறு பிரச்சனையா, சீக்கிரமா சரியாகிடும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். அதுவே இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க இல்லையா, இந்த பொண்ணு தான் அன்னைக்கு பாய் கிட்ட பேசிட்டு இருந்த பொண்ணு. இவனே வந்து கூவை. இந்த கூவை பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண் இருக்குது. சொல்ல போனா ஹீரோட பெண்டனே இவகிட்ட தான் இருக்கு, திருடி வச்சிருக்கா. இப்போ ஹீரோட போட்டோ பார்த்துட்டு ஹீரோ இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேரும் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா அவளோட பட்லரை வந்து இந்த மாதிரி ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காரு, பாய் யார் கூட எல்லாம் கனெக்ஷன் வச்சாரு அப்படின்னு. அதை கேட்டோன்னே இவா அப்போ நானும் பாயும் அடிக்கடி தனியா மீட் பண்ணி பேசியிருக்கோம், ஸோ அந்த எல்லா எவிடன்ஸும் டெலிட் பண்ணிருங்க. அண்ட் கூடவே ஹீரோனியும் பாயும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி எவிடன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வைக்க சொல்றா. அதே மாதிரியே வச்சாச்சு போல. இங்க அசிஸ்டண்டும் விசாரிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஹீரோ கிட்ட சொல்றாரு, ஹீரோனி உங்க கூடயும் பாய் கூட மட்டும் தான் ஒன்னா இருந்திருக்காங்க, உங்க கூட ஒர்க்கா தான், பாய் கூட அதிகமா, ஸோ அந்த குழந்தை கண்டிப்பா அவனுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு அந்த பாயை தான் போய் அடிக்கிறான். நீ இப்படி தினம் என்ன டார்ச்சர் பண்றதுக்கு ஒரேடியா கொன்னுரு அப்படின்னு சொல்ல அது மட்டும் முடியாது அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ண நம்ம ஹீரோனிக்கு ஒன்று ஞாபகம் வருது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஹீரோ கையில மறுபடியுமே ரத்தம் வந்துச்சு. ஒருவேளை என்னோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கோ, அதுக்காக அவர் ஃபீல் பண்ணிருப்பாரோ அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டாதான் தெரிய வரும்னு இப்ப ஹீரோவை பார்க்க தான் வரா. அந்த டைம்ல ஹீரோவும் அசிஸ்டன்ட்லயும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றான்னா ஒரு பெஸ்ட் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கு அப்படின்னு சொல்றான். அப்ப பாஸ் இந்த குழந்தைய வளர்க்க போறீங்களா இல்ல கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹினி உள்ள வந்துடுறா. அவ அரைகுறையா கேட்டுட்டு நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. என்ன கேட்டா, அது என்னோட கண்டிஷன் பத்தி தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க, என்னோட கண்டிஷன் பத்தி சொல்லுங்க மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ நீங்க ஃபுல்லாவே கேட்கலையா, இல்லையே சொல்லுங்க எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதனால தானே பெஸ்ட் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க சொல்லிருக்கீங்க, எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்ல, ஜஸ்ட் லைட்டா வயிறு ப்ராப்ளம் அவ்வளவுதான், அதோட நீ ரொம்ப வீக்கா இருக்கா, ஸோ ஒரு செக்அப் மட்டும் மறுபடியும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். நிஜமாவே இது மட்டும் தானா, ஆமா நீ போய் ரெஸ்ட் எடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரூம்ல கொண்டு விடலான்னு ஹீனி கூட போவானா. அப்போ வழியில அக்கா வந்துடுறாங்க. என்னக்கா அப்ராடுக்கு பிசினஸ் விஷயமா போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, இப்போ சடனா வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது எல்லாம் இந்த எரும மாடால தான். டே அந்த குட் நியூஸ் என்கிட்ட இருந்து மறைக்கலான்னு பார்த்துட்டியா, ஆமா என்ன குட் நியூஸ் உனக்கு தெரியாதா அப்படின்னு அக்கா உண்மையை சொல்ல வர. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அக்கா ஹீரோனி ரொம்பவே டயர்டா இருக்கா, அவ ரெஸ்ட் எடுக்க போகணும் அப்படி சொல்லிட்டு அக்காவை பேச விடாம தடுத்து ஹீரோனியை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடான். அதுக்கப்புறம் அக்காவை கேட்குறாங்க, எதுக்குடா என்கிட்ட சொல்லாம மறைச்சா, இந்த நியூஸ் வேற ஒருத்தவங்க மூலமா தான் எனக்கே தெரிய வந்துச்சு, கடைசி வரைக்கும் என்கிட்ட இருந்து மறைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அக்கா இந்த விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகாத, அப்படியே விட்டுரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்னடா பேசுறா, ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு அக்காவுக்கு சமக்கம் வருது. அப்ப அசிஸ்டன்ட் லீ தான் சொல்றாரு, அந்த குழந்தை பாஸ்க்கு கிடையாது அந்த பாய்க்கேன்னு. அப்போ ஹீரோ நீ என்னதான் முடிவு எடுக்க போறா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அமைதியே இருக்கான். உன்னோட முடிவுல நான் தலையிட மாட்டேன், பட் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்த பத்தி ஹீனி கிட்ட சொல்லு, அவ எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ என்ன முடிவு எடுக்க போறான்னு
தெரியல பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். தென் சாப்பிட்டு இருப்பாங்களா, அப்போ இன்னைக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி வரவும் ஹீரோ தான் கேரிங்கா தண்ணிலாம் எடுத்து கொடுத்துட்டு மதியம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அக்காவும் ஹீரோ கிட்ட மறுபடியும் பேசி பாக்குறாங்க. இன்னைக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லு, பிறகு நீ ஆபரேஷன் பண்ண பிறகு அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா கடைசியில நீ தான் ரெக்ரெட் ஆவா அப்படின்னு அக்கா எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாங்க. பட் ஹீரோவோ அதெல்லாம் ரெக்ரெட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிய கையோட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சா? ஆமா, லைட்டா ஒரு செக்அப் தான், நீ தூங்கி முழிச்ச பிறகு எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு உள்ள அனுப்பி வைக்க. அப்போ அக்காவும் வந்து டே இப்ப கூட டைம் இருக்குடா, ஆபரேஷன் பண்றதை நிறுத்த சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல டாக்டர் வந்து அம்மாவும் குழந்தையும் நல்ல ஹெல்த்தியா சேஃபா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அக்காவுக்கு சமஷாக்கு என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. டே அந்த குழந்தைய ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அவ எடுக்கிற டிசிஷன் தான், அவளுக்கு அந்த குழந்தை வேணும்னா நான் என்னோட மகனா வளர்ப்பேன் அப்படி ஹீரோ சொல்றான். அக்காவுக்கு செம ஹாப்பி. இந்த சைடு இவளை தான் காட்டுறாங்க. இவளுக்கு தெரிய வருது ஹீரோ அந்த குழந்தையும் ஏத்துக்கிட தயாரா இருக்கான்னு. ஏன் ஹீரோ இப்படி பண்றா, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு அவ கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ ஹீனியை கூப்பிட்டு வந்து அவ பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா அந்த விஷயத்த சொல்றான். நீயும் குழந்தையும் ஹெல்த்தியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதான் எனக்கு வாமிட் வந்துச்சா அப்படி சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமாங்கிறான். ஹீரோனிக்கு செம ஹாப்பி, ஏன்னா அது ஹீரோட குழந்தை, அதனால சந்தோஷத்துல இருப்பாலாம். இதை பார்த்து ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிறான். பாயோட குழந்தைய இருக்கிறதால தான் இவ ஹாப்பியா இருக்கா போல அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு இந்த குழந்தை வேணுமா இல்ல வேண்டாமா அப்படி சொல்லி கேட்கிறான். என்ன பேசுறீங்க, அப்போ உங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாமா? உனக்கு ஓகேனா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படி ஹீரோ சொல்லும் போது ஹீனி மனசே உடைஞ்சு போயிடா. அப்போ உங்களுக்கு வேண்டாமா, பரவாயில்ல, நான் உங்களுக்கு தொந்தரவாலாம் இருக்க மாட்டேன், நானே தனியாவே இந்த குழந்தைய வளர்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக பாக்குறா. எங்க போறா, என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எங்கேயும் போக முடியாது, ஒழுங்கா இங்கே இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன்லயே வெளியே வரான். வெளியே வந்து கோவத்துல மறுபடியும் அந்த கையை வச்சு செவுத்துலயே குத்திட்டு இருக்கான். ரத்தம் நிறையவே கொட்டுது. அக்காவும் பாக்காங்க, பட் அவங்களுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்தினே தெரியல. கஷ்டமா இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீனி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாளா, அப்போ அவளுக்கு கனவா வருது ஹீரோ அத்துமீறி ஒன்னா இருந்தது, அதெல்லாம் கனவா வருது. கூடவே ஹீரோ பல டைம் ஹெல்ப் பண்ணிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. அடிச்சு பிடிச்சு எந்திக்கிறா. என்ன இது கனவா வருது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது அக்காவும் அங்க வராங்க. மாசமா இருக்கிறவங்க எதை பத்தி பயங்கரமா யோசிக்க கூடாது, வா உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு ஹீரோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதெல்லாம் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனி ஹீரோட ஃபோட்டோ பார்க்குறான். அவளுக்கு அப்போதான் தெரிய வருது, அப்போ சின்ன வயசில் எனக்கு காப்பாற்ற வந்தது பாய் கிடையாது ஹீரோ தானே. ஸோ இதை ஹீரோ கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவன் வாயாலே உண்மை எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோவை தான் பார்க்க போறா. ஆனால் ஹீரோக்கு தான் அவரோட குழந்தைய பிடிக்கலையே, ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட பேச போகவே இல்லை. இங்கே இருந்துடா. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் லீ கிட்ட. அவ என்னை விட்டு போக்குன்னு நினைக்கிறா அப்படி இப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு அசிஸ்டன்ட் லீ தான் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பாஸ் பேசாம நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் மாதிரி போயிட்டு வாங்க, அண்ணிய வெளியே கூப்பிட்டு போங்க, அப்பதான் அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஐடியா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரியே மறுநாள் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனிய மூவிக்கு கூப்பிட்டு போலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கான். பட் ரெண்டு பேரும் முன்னாடி மாதிரி பேசிக்கிறது கிடையாது இல்லையா, ரெண்டு பேரும் முகத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீனி வந்து ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிட போறா. அது பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல சாப்பிடக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லி அங்க உள்ள சர்வன் கிட்ட இனிமே இதெல்லாம் சமைக்க கூடாது அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்கான். நம்ம மேல கேர் பண்றாரு அப்படின்னு ஹீனிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோவா அக்கா கிட்ட கண்ணை காட்டுறான், மூவிக்கு வர சொல்லு அப்படின்னு. உடனே அக்காவும் ஹீனி கிட்ட பேசி பாக்குறாங்க. இந்த பாருமா ஒரு புது மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, என்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு, நீயும் ஹீரோவும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அக்கா எனக்கு டைமே இல்லை, நான் என்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணிட்டேன், நான் ஒரு கடை ஓபன் பண்ணலான்னு இருக்கேன், டோஃபு சேல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, சூப்பர்மா, நான் எப்போதும் உனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன் அண்ட் ஒரு நல்ல கடையை பார்த்து ஹீரோவே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாக்கா, நான் ஒரு கடையை பார்த்து வச்சிருக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரேன், அதான் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அக்காவும் ஓகே, கண்டிப்பா உன் கடைக்கு நான் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு தான் கொஞ்சம் கவலையாயிட்டு மூவிக்கு போக முடியலன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீனி அந்த கடையை பார்க்க போயிட்டா. இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வருது. அதனால ஹீரோனியை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்றான். இங்க நம்ம ஹீனி வந்து இந்த கடை எவ்வளோ அப்படி சொல்லி கேட்டா 2 லட்சம்
சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, புரோக்கர் 50,000 தான் சொன்னாங்கன்னு சொல்ல? அப்படிலாம் இல்ல, இது 2 லட்சம், பிடிச்சா வாங்கி இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு இவர் திமிர பேசவும் நம்ம ஹீரோனியும் அங்கிருந்து போகலான்னு பாக்குறா. அப்போ 2 பேரும் வந்து ஹீரோனிய வெளியே விட மாட்டுக்கானுவன். என்ன பாரு, கடையை விசிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு 50,000 தந்துட்டு போ அப்படியே சொல்றாங்க. இது என்னடா பகல் கொள்ளையா இருக்குது அப்படின்னு ஹீரோனி அங்கிருந்து போக பாக்குறா. பட் இந்த 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோனை தள்ளி விட அதுல இந்த சேட் பாட்டில் வந்து உடைஞ்சிருது. அதுக்கும் காசு கேக்குறான்வ. ஹீனி சொல்றா, இவங்க தான் புஷ் பண்ணாங்க, நான் தள்ளி விடலன்னு. ஆனாலும் நம்ம ஹீனி கிட்ட காசு கேட்டுட்டு தான் இருக்காங்க, வெளியே விடவே மாட்டுக்காங்க. அப்போ கரெக்டா ஹீரோ வந்து அவ எவ்வளவு காசு கேட்டானோ அதை விட டபுள் மடங்கு கொடுத்து இந்த சிட்டியை விட்டு இவனை வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் லீயும் கூப்பிட்டு போயிடாரு. நீங்க என் பேரண்ட்ஸுக்கும் நிறைய காசு கொடுத்துருக்கீங்க, இப்ப மறுபடியும் காசு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நான் இதை ரீபே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலா என் கூட மூவி பார்க்கவா அப்படின்னு டைரக்டா ஹீரோவே கூப்பிடுறான். அதுக்கு அவ்வளோ டைம் இல்லை, நான் ஒரு நல்ல கடையை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதை நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட நைட்டு மூவிக்கு வந்தே ஆகணும் அப்படி ஹீரோ சொல்லும்போது ஹீரோனி அமைதியா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோனி ஒத்துக்கிட்டா போல, எந்த ட்ரெஸ் போட்டு போலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அக்காவும் நிறைய புது ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் மூவிக்கு போறீங்க, ஸோ நீ கலக்கலா இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோனி அதை போட்டு வந்து நிக்கிறா பாருங்க. ஹீரோவே ஸ்டன் ஆகிட்டான். 2 பேரும் கிளம்பி படத்துக்கு வந்தாச்சு. ஆனா அங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அங்க இவங்களை தவிர வேற யாருமே இல்லை. ஏன்னா ஹீரோ ஃபுல்லாவே புக் பண்ணிட்டான் போல. அதுக்கப்புறம் மூவியே ஸ்டார்ட் ஆகிருது. ஹீரோ அவளை பார்க்கறான். அவ பார்க்கும்போது இவன் மூவி பார்க்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான். அவளும் அப்படிதான், ஹீரோ பார்க்கும்போது அவளும் மூவி பார்க்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா, மற்றபடி சைட் அடிச்சுட்டு இருப்பா. அப்போ மூவில கிறிஸ்டின் வேற வருதா, அதை பார்த்துட்டு 2 பேருக்குமே ஷை ஆகுது, நர்வஸா இருக்குது. தென் மூவிலாம் பார்த்து முடிச்ச பிறகு வீட்டுக்கு போலான்னு வெளியே வந்தா ஹீரோனிக்கு மைண்ட் ஃபுல்லாவே ஹீரோ நினைப்பு தான். அப்படியே நினைச்சிட்டு வந்து ஹீரோ மேலேயே முட்டிக்கிறா. அப்படியே 2 பேருமே கண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல 2 பேருக்கும் ரொமான்ஸ் போகுது. நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறான். ஹீரோனிக்குலாம் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், லேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு இருக்கும்போதே வாமிட் வர மாதிரி இருக்குதா. ஆல்ரெடி இதுக்காகவே நம்ம ஹீரோ இன்ஜிடிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் போல, அதை கொடுக்குறான். டாக்டர் சொல்லியிருக்காங்க போல, அதனால முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறான். ஹீரோனிக்குலாம் ரொம்ப டச்சிங் ஆகிருது. அதோட 2 பேருமே கார்ல கிளம்பி வந்துட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ தூங்கிறான். இதை ஹீரோனியும் பாக்குறா. பார்த்துட்டு அந்த குட்டி பையன் நிஜமாவே நீதானா, இதையே நான் முன்கூட்டியே யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோ முழிச்ச பிறகு உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு, என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி சேவ் பண்ணது நீங்களா அப்படின்னு கேட்க வருவாளா. அதுக்குள்ள அந்த கோவை பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கா. பட் ஹீரோ அவளை பெருசா கண்டுக்கல, இக்னோர் பண்ணிட்டு ஹீனிய மட்டும் அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுவான். இவளுக்கா செம கடுப்பாகுது. அப்புறம் அக்கா கிட்ட வந்து பேசுறா, அந்த ஹீரோனை எதுக்கு இங்க தங்க விட்டுருக்கீங்க அப்படின்னு. அது உனக்கு தேவையில்லது, வந்த விஷயத்த டைரக்டா சொல்லு அப்படின்னு அக்கா கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, சின்ன வயசுல எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு 2 வீட்டாரும் முடிவு பண்ணாங்க, அதான் மேரேஜ் எப்போ வச்சுக்கலான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது அங்கே வந்து ஹீரோவும் கேட்டுட்டு உன்னால மேரேஜ் பண்ண மாட்டேன், சின்ன வயசுல எங்க ஃபேமிலி கஷ்டப்பட்டப்போ உங்க அப்பா கண்டுக்காம அனாதையா தன்னைத்தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நாங்க நல்ல நிலைமையில இருந்த உன்னை ஒட்டிக்கலான்னு பாக்குறீங்களா, அது மட்டும் கனவுல கூட நடக்காது அப்படியே ஹீரோ சொல்லும் போது என் அப்பா அப்பெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்களே, உங்க அப்பா தன்னைத்தனியா விட்டாங்களா இல்லையான்னு உன் அப்பா கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஆனா இதோட இந்த மேரேஜ் டாபிக் பத்தி பேசாத, மேரேஜ் வந்து கேன்சல் ஆகிட்டு, ஸோ இங்கேருந்து கிளம்பு அப்படி ஹீரோ ரொம்ப டென்ஷன்ல சொல்ல அவளும் அங்கேருந்து போயிடா. அப்போ அக்காவும் கேட்குறாங்க, டே நீ எப்பண்டா ஹீனிக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான்னு. அக்கா, அது அம்மாவோட சேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அது தொலைஞ்சு போயிட்டு அதை வீட்டுக்கு வர மருமகள் கிட்ட தானே கொடுப்பாங்க, ஸோ அதை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஹீனிக்கு ப்ரொபோஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுவே இந்த பக்கம் இவளை தான் காட்டுறாங்க. இவ சம கோவத்துல இருக்கிறா. அந்த ஹீனி இருக்கிறதால தான் நம்மளை ஏத்துக்கிட மாட்டுக்கான் அப்படின்னு நேர ஹீனியை வந்து பார்த்து அவளை கடத்திட்டு போய் நீ இருக்கிறதால தான் ஹீரோ என்ன மேரேஜே பண்ண மாட்டுக்கான், ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை கொள்றேன் அப்படின்னு அடிக்க வாரா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சு போயிட்டு இந்த கோவை தான் ஹீனியை கடத்திட்டு போயிருக்கான்னு உடனே ஹீனியை தேடி தான் வரான். இங்க இவளை பார்த்தீங்கன்னா வயிற்றுலலாம் அடிக்கல, என்ன பயமா இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. என்ன பாரு, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகிச்சுன்னா ஹீரோ உன்னை சும்மாவே விட மாட்டாரு அப்படி மிரட்டும் போது அப்படியா அதையும் பார்ப்போமே அப்படின்னு மறுபடியும் அடிக்க போக்க இந்த டைம்ல கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ நீனா, நான் ஜஸ்ட் அவளை பயங்காட்ட மட்டும் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா நீ ஆரம்பிச்சதை நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அவ தலையில ஆப்பிள வச்சு துப்பாக்கி வச்சு சுட அவளுக்கு அள்ளி விட்டுருது. இனிமாக நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து ஓடுறா. இந்த டைம்ல நம்ம ஹீனிக்கு பிளட் வர ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சுட்டு உடனே ஹீரோ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து அம்மாவையும் குழந்தையே சேவ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனையும் கண் முடிச்சு குழந்தை சேஃபா இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமாங்கிறான். அப்போ முன்னாடி ஹீரோ ஒன்னொன்னா பார்த்து செஞ்சிருப்பான் இல்லையா, அது எல்லாமே இன்னைக்கு ஞாபகம் வருது. ப்ரெக்னென்ட் டைமில் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது சொல்லியிருப்பான். அப்புறம் இஞ்சி டீலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பான். லாஸ்ட்டாக குழந்தைய சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. உடனே ஹீரோ கிட்ட அதான் பாசத்தை காட்டுறீங்க இல்லையா, பின்ன எதுக்கு குழந்தை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது பாயோட குழந்தை, உனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ஹீரோ, நான் இவ்வளோ வருஷத்தில் உங்களை தவிர வேற யார் கூடயும் இருக்கல, இது உங்களோட குழந்தை தான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கும் அம்புட்டு சந்தோஷம். அதே சமயம் போய் சொன்ன பாய் இருக்கான் இல்லையா, அவன் மேலே சமக்க வருது. இப்ப அவனை கூப்பிட்டு வந்து கேக்குறாங்க எதுக்கு உன்னோட குழந்தைன்னு போய் சொன்னா. ஆமா அது என்னோட குழந்தை கிடையாது தான், ஆனா உனக்கு ஷியூரா தெரியுமா அது உன்னோட குழந்தைன்னு. ஏன்னா இவன் மிஸ்டர் சான் கூட ஒன்னா இருந்து எனக்காக காசுலாம் சம்பாதிச்சுட்டு வந்தா, அப்படி இருக்கும்போது அது உன்னோட குழந்தைன்னு உனக்கு நம்பிக்கை வருதா அப்படின்னு இவன் கேட்குறான். அடே முட்டாள், அது ஹீரோட காசு, அன்னைக்கு ஹீரோ வந்து என்ன சேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவனால ஏற்றுக்கவே முடியல. கடைசியாக கேட்குறேன் அந்த சின்ன பையன் நீ கிடையாதுல்ல. ஆமாம், அப்போ எதுக்கு என்கிட்ட போய் சொன்னா, எதுக்கு நடிச்சா, ஏன்னா நீ வடி கட்டின முட்டாள் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு நல்லா கவனிச்சு விடுங்க, நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அவரும் இழுத்துட்டு போயிடாரு. அவர் போன பிறகு நம்ம ஹீரோனியும் அந்த குட்டி பையன் நீ தானே, எதுக்கு முன்கூட்டியே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. நீ தான் மூவ் ஆன் ஆக போறேன்னு சொன்னா இல்லையா, அதான் சொல்லவே இல்லை சாரி அப்படிங்கிறான். ஹீரோனிக்கெலாம் டச்சிங் ஆயிடுது. அப்படி ஒரு கிஸ் பண்ண ரிட்டன் ஹீரோவும் கிஸ் பண்ணுறான். ரொமான்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. அப்புறம் ஹீரோவோ இதெல்லாம் இந்த டைம் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை டாக்டர் பண்ணலான்னு சொன்னாங்கன்னு இப்போ ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஹீரோவோ அசிஸ்டண்ட்டை பார்க்க வெளியே வருவானா, அவரோ அந்த கூவை பற்றின எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அந்த கூவை தான் பாய் மூலமாக உங்களுக்கு ட்ரக் கொடுத்து உங்கள் பெண்டனை ஆட்டை போட்டு வச்சிருக்கா, அது போக அவளுடைய அப்பா இந்த சிட்டிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீனிக்கிட்ட வந்து எக்காரணத்தை கொண்டு நீ வெளியே வராத, நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்ல சரிங்க நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு அனுப்பி விடுறா. அதுவே இந்த பக்கம் இவா எனக்கு ஹீரோ வேணும், நான் தான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அடம்பிடிச்சிட்டு இருக்கா. அவரோ கண்டிப்பாக உனக்கு மட்டும்தான் ஹீரோ அப்படின்னு வில்லத்தனமாக ஏதோ ஒரு பிளானை போடுறாரு. தென் அடுத்த நொடியே ஹீனிக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஷாப்ல இருந்து நிறைய ஃபுட்டெல்லாம் ஆட்டை போட்டு போயிட்டாங்கன்னு கால் வருது. அப்படியா நீ இவளும் நேராக ஷாப்புக்கு தான் போகிறா. அப்படி போகும்போது நம்ம ஹீனியை கடத்திட்டு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கூவையோட அப்பாவு தான். இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி உனக்கு ஹீனி வேணும்னா நீ தனியா இந்த பிளேஸுக்கு வா அப்படின்னு மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அடுத்த செகண்டே வந்துடுறான். வந்து அவளை ஏதாவது பண்ணீங்க உங்களை ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல டே நீ அப்படியே உன் அப்பா உரிச்சு வச்சிருக்கடா, உன் அப்பாவும் இதே மாதிரி தான் கார் ஆக்சிடென்ட் நடந்தப்போ உன் அப்பா அதுல உயிரோட தான் இருந்தாரு, பட் உன் அம்மாவை சேவ் பண்ண போய் அந்த கார் வெடிச்சு ரெண்டு பேருமே அதுல செத்து போயிட்டாங்க, நீனும் அதே மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கிறேன், இவளுக்காக உயிரே கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சிரிச்சிட்டு இருக்க. என்ன பாருங்க ஹீரோனி மேல மட்டும் ஒரு கை படட்டும் அவ்வளவுதான் உங்க ஃபேமிலியை சின்ன பின்னமா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல அப்படியா நம்ம ஒரு டீல் வச்சுக்கலாம், இந்த 4-5 பேரும் ரொம்பவே தலை சிறந்த ஃபைட்டர், இவங்களை மட்டும் நீ அடிச்சிட்டானா இந்த பிளேஸை விட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே இவளை பார்த்தீங்கன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு ஹீரோ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்போ உன்னை விட்டுருவாங்க அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்றான்னா ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், பட் ஒரு கண்டிஷன் என்னோட பெண்டனை தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பாவும் கொடுக்க சொல்றாரா. இவளுக்கு வேற வழி இல்லை, அதை கொடுத்துறா. அதை வாங்கிட்டு ஹினிக்கிட்ட கொடுத்து இது எங்க அம்மாக்க வீட்டுக்கு வர மருமக கிட்ட கொடுப்பாங்க, ஸோ இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாரையுமே அடிச்சு போட்டான். பட் அவனுக்குமே பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம ஹினிக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ எல்லாரையும் அடிச்சு போட்டான் இல்லையா, ஸோ அதனால நம்ம ஹினி கைத்தாங்கலாம் அங்கிருந்து கூப்பிட்டு போலான்னு பாக்குறா. பட் இவர் விட மாட்டுக்காரு. டீல மறந்துட்டீங்களா அப்படி ஹினி கேட்கும்போது இல்லையே அது நல்லாவே ஞாபகம் இருக்கு, அந்த 5 ஃபைட்டர்ஸையும் அடிச்சா போக விடுறேன் சொன்னேன், பட் உயிரிடையா இல்லை செத்தா அது சொல்லவே இல்லைல்ல, ஸோ கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் உயிரிட விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அதையும் பார்ப்போன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட ஆட்கள் எல்லாருமே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. இனிமே இந்த ஆள் என் கண்ணு முன்னாடியே வந்துடக்கூடாது, நான் பார்த்துடே கூடாது அப்படி ஹீரோ ரொம்ப டென்ஷன்ல சொல்ல அசிஸ்டன்டும் ஓகேன்னு இழுத்துட்டு போறாரு. இப்படியே கட் பண்ணா 3 மாசத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஹீனியோட லைஃப் ரொம்பவே ஹாப்பியா போகுது. முன்னாடிலாம் ரொம்பவே சோகமா இருப்பா இல்லையா, இப்போ ரொம்பவே ஜாலியா இருக்கா. இன்னைக்கு கடை திறப்பு விழாவா, இதே மாதிரி இன்னும் 2 கடை வச்சிருக்கலாமா, மொத்தம் 3 கடை ரன் ஆகுது. வியாபாரம் நல்லா போகுது. அது போக ஹீரோ ஹீரோனியும் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்தாச்சு. பட் வெட்டிங் வைக்கலையா, எப்போ வெட்டிங் வைக்கலான்னு
ஐடியா அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோட அக்காவை ஹினியை கூப்பிட்றாங்க. இவளும் போகலான்னு பார்க்குறா. பட் ஹீரோ விட மாட்டுக்கான். அப்படியே இழுத்து பிடிச்சி ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.